ஹாய் பட்டுச்சுட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? அதாவது, ஒரு கௌதாரி பறவை ஒரு மரத்தடியில் ஒரு பொந்து அமைச்சு அதில் ரொம்ப நாளமாக வாழ்ந்து வந்துச்சான். அப்போ ஒரு நாள் அதுக்கு உணவு கிடைக்காம ரொம்ப தூரம் உணவுக்காக ஒரு நெல் வயலை கடந்து போய் அந்த நெல் வயலில் சாப்பிட்லான்னு போயிடுச்சான். வயலில் நல்லா நெற்கதிர்கள் இருந்ததுனால நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அது அங்கேயே தங்கிருச்சான். அது அறுவடை காலமாக, அதனால் கௌதாரிக்கு தினமும் நிறைய நெல்மணிகள் கிடைச்சிது. அதனால் சரி, இங்கே இருந்தோம்னா நமக்கு டெய்லி சாப்பாடு கிடைக்கிதில்ல அப்படின்ட்டு அது அங்கேயே தங்கிருச்சான். பல நாள் கழித்து கௌதாரி திரும்பி வரவே இல்லை. இதையெல்லாம் பக்கத்தில் கௌதாரியோட பொந்தில் ஒரு முயல் வந்து வாழத் தொடங்கிருச்சான். உடனே அறுவடை காலம் முடிஞ்சோடனே அந்த கௌதாரிக்கு நெல்மணிகள் கிடைக்கல. அதனால் திரும்பி தன்னோட இருப்பிடத்துக்கே போயிடலாம் அப்படின்னு வருது. அப்படி வந்தால் அங்கே முயல் தங்கி இருக்கிறத பார்க்குது. அதுக்கிட்ட, ஏய், இது என்னோடய வீடு, நீ போ, முதல்ல இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு கேட்குது. அப்படின்னு சொல்லுது. உடனே அதுக்கு அது சொல்லுது, நான் ரொம்ப நாளாக இந்த வீட்டில் தான் குடியிருக்கிறேன், நீ யார், நீ வெளியே போ அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த வீடு இனிமேல் எனக்கு சொந்தம், ஏன்னா ரொம்ப நாள் நீ வரவே இல்லைல்ல, இனிமேல் இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே வந்து கௌதாரியும் முயலும் சண்டை போடாமல் யார்கிட்டையாவது போய் நியாயம் கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லி போச்சுங்களாம். அப்படி போகும்போது யாருமே கண்ணில் படலையாம். அப்போ ஒரு வயதான பூனை தான் கண்ணில் பட்டுச்சான். அந்த பூனை வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோன்னே அது கண்ணை மூடி அப்படியே உட்காந்துக்கிட்டு முதட்டில் என்னமோ முணுமுணுத்துக்கிட்டே இருந்துச்சான். அதை பார்த்த உடனே, சரி, பூனை வந்து ஏதோ மந்திரம் சொல்லுது, அப்போனா இந்த பூனை ரொம்ப நல்ல பூனையாக இருக்க மாட்டிருக்குது, இதுக்கிட்ட நம்ம நியாயத்தை சொல்லலாம் அப்படின்ட்டு ரெண்டும் பேசிக்குதாம்மா. அதை வந்து பூனை கேட்டுருச்சு கண்ணை மூடிக்கிட்டே. அப்போ அது நினைக்கிது, ஓ, நமக்கு வந்து வயசாகிடுச்சு, இறதேட போக முடியலையேன்னு நினச்சோம், இது ரெண்டும் தானாக வந்து மாட்டுது, சரி நம்ம இப்படியே கண்ணை மூடியே உட்காந்துருப்போம், பக்கத்தில் வரட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு உட்காந்துருந்துச்சான். உடனே இந்த ரெண்டும் போய் முயலும் கௌதாரியும், பூனை என்ன எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். அப்படியா, என்ன நியாயம் அப்படின்னு கேட்டுச்சான். அந்த மாதிரி, நான் ரொம்ப நாளாக இதில் வாழ்ந்து வந்தேன், இப்போ எனக்கு வந்து சாப்பாடு கிடைக்காதனால நான் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளே என்னோடய வீட்டை வந்து இந்த முயல் பிடிச்சிக்கிட்டு இப்போ அங்கேருந்து நான் போகமாட்டேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிச்சான். உடனே முயல் சொல்லிச்சான், இவங்க ரொம்ப நாளாக வரவே இல்லை, நான் அதனால் அந்த வீடு எனக்கே சொந்தம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, உடனே இந்த பூனை சொல்லிச்சான், ரெண்டு பேரும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம், எனக்கு காது வேறு சரியாக கேட்கல, கொஞ்சம் பக்கத்தில் வாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே முயலும் கௌதாரியும் பூனைக்கு ரொம்ப பக்கத்தில் போச்சான். அப்படி போன உடனே பூனை வந்து லபக்குன்னு ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி சாப்பிட பார்த்துச்சான். அதை பார்த்தோன்னே ரெண்டும் சுதாரிச்சுக்கிடுச்சான். ஐயையோ, இந்த பூனை டேஞ்சரஸான பூனையாக இருக்குது, நாயம் கேட்க போனால் நம்மளையே சாப்பிட போகுது அப்படின்ட்டு ரெண்டும் தப்பிச்சோம் பிழைச்சோன்னு அதோட கையிலேருந்து நழுவி ஓடி போயிடுச்சான். அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் ஓடி வந்து பேசிக்கிட்டாங்களாம், இனிமேல் நான் கொஞ்ச நாள் இருக்கிறேன், நீ கொஞ்ச நாள் இரு, நமக்குள்ளே சண்டை போடாமல் இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வராதில்ல அப்படின்னு ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சமாதானம் பண்ணிக்கிச்சான். குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன? எப்போவுமே ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும். பிடிவாதம் நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். புரிஞ்சுதா? ஓகே, கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.